அவர்கள் தன்னுடைய மனைவி ஆர்த்தியை பிரியப்படுறதாக அவரே அஃபீஷியலாக அறிவிச்சிருக்காரு. இது எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. ஆனால் ஆர்த்தி அவங்களும் இப்போ ஜெயம்பிரி அவங்கள பிரிய முடியாமல் ரொம்பவே மனவேதனையில் இருக்கிறதாகவும், ஜெயம்பிரி அவர்களும் கொஞ்ச நாளாவே தனிமையில் இருந்ததாகவும் சொல்கிறாங்க. என்ன ஆச்சு அப்படிங்கிறத வாங்க முழுமையாக இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஜெயம் ரவி ஆர்த்தி உண்டு விவாகரத்து செய்து தான் இப்போ சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகி வருது. ஜெயம் ரவி அவர்களோ ஆர்த்தி அவர்களோ தங்களுடைய பிரிவுக்கு காரணம் இதுதான் அப்படின்ட்டு எந்த ஒரு செய்தியும் சொல்லலை. ஆனால் பல பத்திரிகையாளர்கள் ஒரு சில உண்மைகளை உடச்சி சொல்லியிருக்காங்க. கொஞ்ச நாளாகவே ஜெயம் ரவி அவர்கள் தன்னுடைய மனைவி ஆர்த்தியை பிரியப்பட சொல்லிட்டு ஏகப்பட்ட செய்திகள் வெளிவந்த நிலையில் ரசிகர்கள் பலரும் இது உண்மையாக பொய்யா என கேள்வி கேட்ட வந்த நிலையில் தற்சமிக்கும் அது உண்மையாயிருச்சு. ஜெயம் ரவி அவர்கள் 2009ஆம் ஆண்டு தயாரிப்பாளர் சுஜாதாவுடைய மகள் ஆர்த்தியை திருமணம் பண்ணிக்கிட்டாரு. இவங்களுக்கு அயன் ஆரோ என்று 2 மகன்கள் இருக்கும் நிலையில் ஜெயம் ரவி அவர்கள் தற்சமயம் தன்னுடைய மனைவியை பிரியப்படுறதாக அவரே சொல்லியிருக்காரு. நிறைய பேரிடம் கேட்டு யோசிச்சு இந்த மாதிரி முடிவெடுத்ததாகவும் இது ரொம்பவே எனக்கு மனசுக்கு வேதனையாக இருக்குது. இது என்னுடைய தனிப்பட்ட விஷயம். உங்களுக்கு பகிர வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கேன். நீண்ட கால யோசனைகளுக்கு பிறகு பல பரிசீலனைக்கு பிறகு தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். என்னுடைய திருமண வாழ்க்கை எனக்கு செட் ஆகாது, அதனால தான் நான் விவாகரத்து செய்ய போகிறேன் அப்படின்ட்டு ஒரு சில உண்மைகளை பேசியிருக்காரு. இந்த நேரத்தில் எனது தனி உரிமையும் எனக்கு நெருக்கமானவர்களின் தனி உரிமைகளுக்கு மதிப்பளிக்கும் எல்லார்ட்டையும் கேட்டுக்கொள்கிறேன் ஜெயம் ரவி அவர்கள் சொல்லியிருக்காரு. ஆனால் ஆர்த்தி அவர்களோ இதை பற்றி எந்த ஒரு விஷயம் சொல்லவில்லை. தன்னுடைய சமூக வலைதள பக்கங்களில் ஜெயம் ரவி அவர்களுடைய ஃபோட்டோவையும் டெலீட் பண்ணலை. கொஞ்சம் நாளாகவே ஜெயம் ரவி அவர்கள் நடித்த திரைப்படங்கள் ஓடலை. ஜெயம் ரவி அவர்கள் நடித்த திரைப்படங்கள் ஒரு சிலவற்றை சுஜாதா அவங்க தயாரித்ததாகவும், அவங்க தயாரித்த திரைப்படங்கள்லாம் சரியாக ஓடலை அப்படிங்கிறனால ஆர்த்தியோட குடும்பத்தார்கள் ஜெயம் ரவி மீது அதிருப்தியில் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் ஜெயம் ரவி அவர்கள் நடிக்கும் திரைப்படங்களே சுஜாதாவை தேர்வு செய்வதாகவும், அவங்களுடைய தலையீடு இருந்தனால தான் குடும்பத்துக்குள்ள பெரிய பிரச்சனையாகி ஜெயம் ரவி அவர்கள் கடுப்பாகி தன்னுடைய மனைவியை விவாகரத்து செஞ்சதுன்னு சொல்கிறாங்க. நான் இதை பார்த்த ரசிகர்களுக்கும் இதெல்லாம் ஒரு காரணமாக என்ன தன்னுடைய கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் ஆர்த்தி அவர்கள் ஜெயம் ரவியை டார்ச்சர் செய்ததாகவும், சந்தேகப்பட்டதாகவும், ஜெயம் ரவி அவர்கள் வேறொரு பொண்ணுடன் தொடர்பில் இருப்பதாக அவரை டார்ச்சர் செய்ததாகவும் சொல்கிறாங்க. இவங்களுக்குள்ள இதனால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்திருக்கு. அந்த சின்ன பிரச்சனை தான் இந்த அளவுக்கு பெருசாக வந்திருக்கு. குடும்பத்தில் எவ்வளோதோ பேசி பார்த்துருக்காங்க. ஆனால் அவங்க 2 பேருமே ஒத்து வரல. வேறு வழி இல்லாமல் தான் ஜெயம் ரவி அவர்கள் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜெயம் ரவி அவர்களும் ஆர்த்தி அவர்களும் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தாங்க. அந்த பேட்டியில் தங்களுடைய காதல் அனுபவங்களை ரொம்பவே ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த பேட்டியில் ஆர்த்திக்கு சிசேரியன் பண்ணும்போது ஜெயம் ரவி அவர்கள் ஆர்த்தி அன்கான்ஷியஸ்க்கு போகும்போது அதை பார்த்து நான் மயக்க முடி கீழே விழுந்துட்டேன். எங்கள் அம்மா தான் என்னை கன்னத்தில் அடித்து எழுப்புனாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்படி ஒற்றுமையாக சந்தோஷமாக வளர்ந்த லவபுல் கபுல்ஸாக இருந்த ஜெயம் ரவியோ ஆர்த்தியும் இப்போ பிரிய போகிறோம் அப்படிங்கிற இது தான் இப்போ எல்லாருக்கும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை எங்கள் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் ரெடபிள் 2.6 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.